வணக்கம். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங். ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னன்னா, மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸில் கேட்கக்கூடியது. இப்போ 4 × 6 + 9 - 48 / 8 = என்ன அப்படி மாதிரி கேட்குறாங்க. இதை நம்ம பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் படி தான் அப்புறம் சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட் இங்கே கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா டிவைடருக்கு போயிடலாம். அப்போ டிவைடருங்கிறப்ப 8 48 இருக்குது. ஓகே. இப்போ இது 6 8 48 மாதிரி டிவைட் பண்ணலாமா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து மல்டிஃபிகேஷன்ஸ். இது 6 4 24 அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 9ஓட 24 நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். கழிக்கணும். இப்போ 33ல் 6 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 27 கிடைக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்க 27 தான் வரும். அப்போ அதுதான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சராகவே இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா லெட்டர் அனலாகின்னு சொல்லுவாங்க. இப்போ TOW WDO அப்படிங்கிற மாதிரியும் RAM அப்படிங்கிறது இந்த பக்கம் கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ TOWங்கிறது எப்படி அந்த பக்கம் WTOவாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டபிள்யூங்கிறது இந்த இருக்குல்ல, இது இந்த மாதிரி வந்துருக்கு ஃபஸ்ட்டு பிளேசஸில். அடுத்து டிங்கிறது இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த செகண்ட் போட்டிருக்குல்ல அதில் வரும். அதுமாதிரி 3வது ஓங்கிறது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் ஆர்டர் பண்ண மாதிரி எம்ங்கிறது ஃபஸ்ட்டு, ஆறுங்கிறது செகண்ட், அடுத்து ஏங்கிறது தேர்ட். அந்த ஃபார்மெட்டில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின் மார்க்கு சைட் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து R A இதுதான் அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரக்கூடியதாக இருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க MRA அப்படிங்கிறதான் அப்புறம் வரக்கூடியதாக அப்புறம் இருக்கும். ஓகே. இது புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபிகர் சீரிஸ்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 2 3 4வதுல இருந்து என்ன வரும் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா கீழே அரை மார்க்கு, இந்த பக்கம் 2 அது 3 4 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. 4வது என்ன வரும் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இப்போ இந்த 1வதுலேருந்து 2வது படம் பாருங்கள், 2வதுலேருந்து 3வது படம், 3வதுலேருந்து 4வது எப்படி வருங்க பார்க்கலாம். இப்போ 1வதுலேருந்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது கிளாக் வைஸ்னு சொல்லுவோம், அதாவது கடிகாரத்தின் திசையில். அப்போ ஓகேவா. அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறதுக்கு தான். ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த 6 மார்க் அப்படியே 2வதுலேருந்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே போயிடுச்சா, இதுவுமே கிளாக் வைஸஸ் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஓகேவா. நான் 6 மார்க் போகிற மாதிரி. அடுத்து இங்கே 4வது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மார்க் இந்த பக்கம் வரும். ஓகேவா. நான் இப்போ போட்டுக்கலாம் 6 மார்க் அந்த சைடு வரும். அது எண்டில் சர்க்கிள் வரும். ஏன்னா எல்லாத்துலேயுமே சர்க்கிள் வந்துருக்குல்ல, அதனால் அந்த சர்க்கிள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்போ இந்த 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரியான ஒரு ஷேப் இருக்குது. அதே ஷேப் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 3 பக்கமே வரும். பட் இந்த 6 மார்க் உள்ள பக்கம் மட்டும் அந்த டைமண்ட் ஷேப் வராது. மற்ற பக்கம் எல்லா சைடுமே இந்த 6 மார்க் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி உள்ளது இப்போ நான் போட்டு காமிச்சல, அந்த மாதிரி உள்ளது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்கோ. ஓகேவா. எது வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் தான் அந்த இது இருக்குது. ஓகேவா. ஏன்னா டைரக்ஷன் அதே மாதிரி இருக்குது. அதுதான் இங்கே கரெக்டானது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரையாங்கிள், கவுண்ட் த ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. அதாவது இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக கவுண்ட் பண்ணி சொல்லலாம். என்னடா அது இப்படி குழப்பற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது நிறைய டைப் கேட்டிருக்காங்க, ரயில்வேலையும் சரி எஸ்எஸ்சிலையும். இப்போ இந்த 1 2 அப்படி மாதிரி ஃபஸ்ட் போட்டுக்கிறோங்க. அப்போ 1 + 2 அப்படி மாதிரி போட்டிங்கன்னா 3 கிடைக்குமா. அதே மாதிரி அடுத்து இங்கே 1 2, அப்போ இது 2 போட்டிங்கன்னா 1 + 2 அப்படி மாதிரி கொடுத்திங்கன்னா இது ஒரு 3 கிடைக்குமா. எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஒரு முக்கோணமாக இருக்குல்ல, அதை 1 2 அது 2 டிவைட் ஆகிருக்கலாம். அப்போ 1 + 2 = 3. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு முக்கோணமாக இருக்குல்ல, அதை 1 + 2 அப்படி மாதிரி போடுங்க. அப்போ இது 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 2 = 3. ஓகேவா. மொத்தம் 4 3 இருக்குது. ஓகேவா. அப்போ 4 3 இருக்குது அப்படின்னா 4 × 3. ஓகேவா. அப்போ 4 × 3 பார்த்தீங்கன்னா 12. அப்போ 12 தான் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதாவது மொத்தமாக 12 ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்க 12 தான் வரும் அப்படிங்கிறத நம்மளால் போட்டுக்கிற முடியும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 42, அதாவது 4284 18 அப்படி மாதிரியும் கொஸ்டின் மார்க் 16, அதே மாதிரி 1482 15 அப்படி மாதிரி இருக்கா. என்னடா அது ஒன்றே புரியல எப்படி வரும் அப்படி மாதிரியான ஒரு டவுட்லாம் பார்க்க வேணாம். இப்போ 4 2 8 அந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்கு இடையில நீங்கள் ப்ளஸ்ஸை போட்டுக்கிறங்க. அதாவது இப்போ 4லேருந்து 2 கூட்டி அது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 1482க்கு இடையில உள்ள ஒவ்வொரு நம்பர்ஸுமே ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரியில் இந்த 16ங்கிறது இதுக்கு முன்னாடி எந்தெந்த நம்பர்ஸ்லாம் கூட்டினா வரும் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே ஆப்ஷன்ஸில் 3 8 5 4 இதெல்லாம் கூட்டும்பொழுது நமக்கு 20 கிடைக்கும். பட் நமக்கு 16 தான் வேணும். ஓகேவா. அதே மாதிரி இந்த 2 8 5 4 அப்படிங்கிற ஆப்ஷன் 2 கூட்டும்பொழுது நமக்கு 19 வருது. நமக்கு 16 தேவை, அதனால் அதுவும் வராது. அண்ட் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா 1 4 8 6 அப்படிங்கிறத கூட்டும்பொழுது 15 தான் வருது. பட் நமக்கு 16 தேவை, அதனால் அதுவும் வராது. ஃபைனலாக ஆப்ஷன் 4ல் இருக்க அந்த 3 2 5 6 அப்படிங்கிறத கூட்டும்பொழுது நமக்கு 16ங்கிறது கிடைக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்
ஃபோட்டோவில் உள்ளதான் வரும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 21, அதாவது நம்பர் அனலாக்கின்னு சொல்லப்படக்கூடியது 21,9261 அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி 17ங்கிறத 4,913 அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 8ங்கிறத என்ன மாதிரியானது வரும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். இப்போது 21ங்கிறத 9,261 அப்படிங்கிறதையும் 17ங்கிறத 4,913 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது, இப்போ 21 பார்த்தீங்கன்னா நீங்கள் கியூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 9,261 கிடைக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ 17 இருக்குல்ல, 17 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் பண்ணி பாருங்களேன். 17 கியூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4,913 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதே மாதிரியான ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து 8லையுமே யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 8 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியூப் பண்ணணும். ஓகே, அப்போ 8 கியூப் வந்துன்னா என்ன வரும்? 8 கியூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 512 வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 512 தான் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் உள்ள 512 தான் அப்புறம் இது கரெக்டான ஆன்சராக இருக்க போது. புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அதனால் கியூப் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11, 16, 26, 41, 61 கொஸ்டின் மார்க். இது நம்பர் சீரீஸ்னு சொல்லப்படக்கூடியது. இப்போ 11க்கு அப்புறம் 16ங்கிறது எவ்வளோ டிஃபரெண்ட்னா 5. அதே மாதிரி 16லேருந்து 26ங்கிறது எவ்வளோ டிஃபரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு 10. அதே மாதிரி 26லேருந்து 41 அப்படிங்கிறது எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 15. 41லேருந்து 61ங்கிறது எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 20. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த 5, 10, 15 இதெல்லாம் பார்க்கும்போது 5 5ங்கிறது கூடியிருக்கு. ஓகே, அப்போ அதே மாதிரி இப்போ 20க்கு அப்புறம் வந்து 5 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். அந்த 25 61ஓட நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா 5 1 6, 6 2 8, அப்போ 86ங்கிறது வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் உள்ள 86